ஹலோ நண்பர்களே! என்னடா இப்படி கிடக்குறேன்னு பார்க்குறீங்களா? என்னைய சாவடிச்சு ஓரமா தூக்கி போட்டாய்ங்க. என்ன நடந்ததுன்னு சொல்றேன் வாங்க. காலைல எந்திரிச்சு கண்டிஷன் செக் பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பைய போட்டு கீழ இறங்கி வந்து ஏரியா பார்க்குறேன். நேத்து மாரி இல்லாம இன்னைக்கு வெளிச்சமா இருந்துச்சு. சரின்னு பைக் எடுத்துட்டு பாட்ட போட்டுட்டு நான் பாட்டுக்கு பாட்ட பாடிட்டே ஜிம்முக்கு வந்துட்டேன். வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ப்ரோக்கு இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு மைண்டே சரியில்ல. அதனால கொஞ்சம் சேஞ்சஸ்க்காண்டி செம்பருத்தி டீ குடிச்சேன். குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். அவுல் இருந்துச்சு. அத பால்ல போட்டு சாப்பிட்டுட்டு டயட் ரெடி பண்ணிட்டு அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன உறக்கம். உறக்கத்த போட்டு எந்திரிச்சு ஜிம்முக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். லைட்டா ஃபேஸ் கிரீம்லாம் போட்டுட்டு பேக்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பேக்லாம் எடுத்து வச்சுட்டு செம்ம சத்து மாவு தான் குடிச்சுட்டு அப்படியே ஜிம்முக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆயிட்டேன். அப்புறம் இன்னைக்கு மதியானம் லஞ்ச் வந்து தயிர் சாதம், சிக்கன் தான் இருந்துச்சு. அத நல்லா சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்க ஒர்க்க முடிச்சுட்டு ஈவினிங் ட்ரெய்னிங் ரெடி ஆயிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட்லாம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு பாடி செம்ம டயர்டா இருந்துச்சு. டயர்டா இருக்கு, சோர்வா இருக்குன்றக்காண்டி ஒர்க் அவுட்லாம் ஸ்கிப் பண்ணா நல்லாவா இருக்கும்? சாம்பியன்ஸ் என்னைக்காவது ஒர்க் அவுட்ட டயர்டா இருக்குன்னு ஸ்கிப் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டு லெக் டே ஹெவியா புஷ் பண்ணேன் இன்னைக்கு. செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. வாமிட் வேற வந்துருச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பார்த்தா, முட்டை மிட்டாய் ஸ்வீட் எனக்கு ரொம்ப புடிச்சது. அத ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கான சாப்பாடு சப்பாத்தி இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு டைரி எழுதி முடிச்சுட்டு இன்னைக்கான டேய முடிச்சுக்கிட்டேன். பாய்.